தேசிய கல்விக் கொள்கைப்படி மத்திய அரசு வழங்க வேண்டிய 570 கோடி பணம் வராததால ஆசிரியர்களுக்கு ஊதியம் போட முடியாத நிலை ஏற்பட்டது சொல்லி யார் சொல்லியிருக்கா? இந்த சமாதி கட்டினது, அப்புறம் இந்த காரு பந்தை விட்டது, இந்த 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 இது இருக்குல்ல விடுறது, அப்புறம் இந்த சதுரங்க போட்டி இருக்குதுல்ல, அதை பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டலாம் பேர் வச்சுக்கிட்டே வந்தீங்கல்ல, அதுக்கு எவ்வளவு கோடி செலவழிச்சிருக்கீங்க? ஆசிரியருக்கு காசு கொடுக்க முடியாது. ஆசிரியர் உழைக்கிறான், அவனுக்கு ஊதியம் கேட்கிறான், அவனுக்கு கொடுக்கணும், ஆசிரியர் பெருமக்கள் கொடுக்கணும். அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு தெரியும், அறிவின் கருவறையா இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். எங்க அம்மா 1000 ரூபாய் கடிச்சா தம்பி, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க தம்பி. கல்லூரிக்கு போற என் தங்கச்சி கடிச்சா, புரட்சி பெண் திட்டத்தில் எனக்கு 1000 கொடுங்கன்னு கடிச்சா தம்பி. தமிழ் புதல்வன் திட்டத்தில் எனக்கு 1000 கொடுங்கன்னு என் பிள்ளைய கேட்டாங்களா? என் தம்பிமார்கள் படிக்க போற தம்பிமார்கள் கேட்டாங்களா? இது மூணுல எவ்வளவு எத்தனை 1000 கோடி போகுது சொல்லுங்க. ஒதுக்க வேண்டியது நீங்க ஏங்க இந்த 100 ரூபாய் நாணயத்தை ஒதுக்குனது இந்த காசை ஏன் ஒதுக்கல? நீங்க தான் கொஞ்சம் குளவரியல கேட்டு வாங்க முடியாது. ஒதுக்கலைங்கிறீங்கல்ல, உங்களுக்கு நிதிநிலை அறிக்கையில ஒரு நிதியும் ஒதுக்கலை, நிதி ஆய்வுக்கு போகாம கோச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப 100 ரூபாய் காசு வெளியிட்டு போய் கொஞ்சம் குழாவுறீங்க, அதுக்கும் கோச்சுக்கிட்டு இருந்தீங்க தானே. நிதி தரலைன்னு கோச்சுக்கிறேன், நீங்க நிதி தரலைன்னு காவிரியில நீதி தரலைன்னு அந்த கட்சியை ஒதுக்கலையா? ஏன் ஒதுக்கல? நிதி தரலன்னு கோவறது இல்ல, எனக்கு நீர் தர மாட்டேங்கிற, உன்னோட கூட்டு சீட்டு உனக்கு வெள்ளப்படான்னு கோச்சுட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஏன்? தஞ்சாவூர்காரரா பேசுங்க, உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் கோச்சுக்கிற மாட்டீங்க? நிதியை கேட்டு பெறதுக்கு முடியாத அளவுக்கு ஒரு அமைச்சரவையில் 40 பாராளுமன்ற உறுப்பினர் எது கொண்டு போனீங்க தம்பி? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு, எது கொண்டு போனீங்க? இதை சொல்றதுக்கா? எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்றதுக்கா? இப்படியே உட்கார்ந்து பேசுறீங்க, அப்படியே கை பிடிச்சி பேசுறீங்க. அப்ப எங்களுக்குரிய நிதியை கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்கன்னு பேச முடியாதா? அதை தவிர மத்த என்னதான் பேசுறீங்க? இணக்கமா இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாம் சுணக்கமா இருக்க, நீங்க இணக்கமா இருந்து என்ன பண்ணீங்க? இணக்கமா இருந்து என்ன பண்ணீங்க? காவிரி நதிநீர், முல்லை பெரியாற்று உரிமை, கச்சத்தீவு மீட்பு, இல்ல என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இணக்கமா இருந்து எந்த உரிமையை மீட்டுக்கிறீங்க? கல்வி உரிமை அது பொதுப்பட்டியல் போயிருச்சு, மருத்துவ உரிமை அது போயிருச்சு, மின் உற்பத்தி விநியோகம் அது போயிருச்சு. என்ன வச்சிருக்கீங்க? இணக்கம் எதுக்குங்க? இணக்கம் எதுக்கு இணக்கமா இருக்கணும்னு சொல்லுங்க, எதுல இருக்கணும்னு சொல்லுங்க. எந்த இடத்துல நீங்க இணக்கமா இருந்தீங்க? சாதிச்சது 5 ஆண்டு வாஜ்பாய் ஆட்சியில் இணக்கமா இருந்தீங்க, சாதிச்சது என்ன? 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவை இருந்தீங்க, அதுல குறிப்பா காங்கிரஸ் அமைச்சரவையில் 9.5 ஆண்டுகள் இருந்தீங்க, கடைசி 6 மாசம் தான் விலகி வந்தீங்க. அப்ப நீங்க சாதிச்சது என்ன? இதெல்லாம் பேசிக்கிறீங்க. ஏத்து விட்டுக்கார அப்பன் குடிக்கல, ஏன் வேணும் குடிக்கிறேன், இதெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மத்த மாநிலத்தில் இருக்கிற வளம் இருக்கா? என் நிலத்தில் இருக்கிற வளம் மத்த மாநிலத்தில் இருக்கா? இப்படிலாம் பேசிக்காதீங்க. ஒன்னு அமெரிக்கா பாக்குறது, இவனை பாருங்கிறது, அந்த மாநிலத்தை பாருங்கிறது. என்ன ஆயிருக்கு? டெவலப் ஆயிருக்கு. ஐயா ஸ்டாலினுக்கு முடியல, ராஜீவ் காந்தி மருத்துவமனைகள் கவர்மெண்ட் அதுல படுப்பாரா? அது டெவலப்னா எது? டெவலப்னா எது? ஸ்டேட்டஸ் உங்களுக்கு. அப்ப எது பண்ணக்கூடாது? எது பண்ணக்கூடாது? எப்படி அரசு மருத்துவமனையின் தரம் உயரும்? எம்ஜிஆருக்கு அப்பளவுக்கு போகணும், ஜெயலலிதாவுக்கு அப்பளவுக்கு போகணும், கருணாநிதிக்கு முடியலன்னா காவிரிக்கு போகணும். அப்புறம் எப்படி எதுக்கு அரசு மருத்துவமனை வச்சுக்க பூட்டு போட்டு போக வேண்டியதானே? எல்லாம் பிரமாதமா இருக்குன்றீங்க. எப்படி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி பேசுங்க, திமுக கட்சிக்காரர் மாதிரி பேசுறீங்க, புரியுதா?